தமிழக சட்டப்பேரவையின் 3வது நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். இதுபற்றிய விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்கள் என்னென்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பினாங்க, அதற்கு அமைச்சர்கள் என்னென்ன பதில் அளித்தார்கள்? வனிதா, குறிப்பாக இன்றைக்கு கேள்வி நேரம் தொடங்கும் போது பல்வேறு உறுப்பினர்கள் பேச தொடங்கினார்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியுடைய உறுப்பினர் கிருஷ்ணசாமி எந்திரிச்சு, அதாவது கோவை மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கூடிய சில அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அரசை ஏற்று நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் பதில் சொன்னார். அதாவது தமிழகத்தில் தான் உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிவித்தார். அதாவது இந்த மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அரசை ஏற்று நடத்துவது குறித்து ஒரு ஏற்கனவே ஆய்வு நடத்தி அது அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படும் பொழுது மாணவர்கள் உள்ள பணியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் அங்கே பிரச்சனை ஏற்படும் போது அதை அரசை ஏற்று நடத்தும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுபவர்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாக ஒரு கருத்தை சொன்னார். ஆட்சிக்கு, அதாவது 2011 ஆட்சிக்கு வரும்போது உயர்கல்வி பெறுபவர்களுடைய சதவீதம் 18ஆக இருந்ததாகவும் தற்போது அது 42% உயர்ந்திருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தெரிவித்தார். இது இந்தியாவிலேயே அதிகமான ஒரு எண்ணிக்கை அப்படின்றத சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் ஒரு கேள்வி வச்சாரு. ஆண்டிப்பட்டி தொகுதியில் மஞ்சனூத்து பகுதியிலிருந்து வெள்ளிமலை போற அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மின்சார வசதி இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாரு. இதற்கு மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதில் சொன்னார். அதாவது அந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் பூமிக்கு அடியிலோ அல்லது பூமிக்கு மேலேயோ மின்சார கம்பிகளை கொண்டு செல்வதற்கு வனத்துறையுடைய ஒப்புதல் தேவைப்படும் என்றும், வனத்துறை ஒப்புதல் அளித்தால் அந்த வெள்ளியூத்து கிராம மக்களுக்கு உடனடியாக மின்சாரம் கிடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்யும் சொன்னார். இதற்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த பணிகள் வனத்துறையுடைய ஒப்புதல் கிடைத்த உடனேயாகவே அந்த பணிகள் தொடங்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்தார். வனிதா. ரமேஷ், ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. நேற்றைக்கு கூட திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் பேசினாங்க, அது அதிமுக உறுப்பினர்கள் பேசினாங்க. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் பேசினாங்க. இன்றைக்கு அதனை தொடர்ந்து மீதமுள்ள கட்சியில் இருப்பவர்கள், அதாவது மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர்கள் வாய்ப்பு கொடுக்கப்படும். மீண்டும் அதிக சட்டசபையில் உறுப்பினர்கள் அதிக கொண்ட அதிமுகவினர் மீண்டும் பேச இருக்கிறார்கள். இன்றைக்கும் இதில் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவர்கள் அந்த ஆளுநர் உரையில் முக்கியமான உள்ள அந்த கருத்துக்கள் குறித்து விவாதிக்க இருக்கின்றன. இதனை தொடர்ந்து முதலமைச்சருடைய பதிலுரை இருக்கும். மனிதா. ரமேஷ், இப்ப தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வனக்கல்லூரி மாணவர்களோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு. அந்த மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நம்ம இந்த வனக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் குறித்து நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கருத்தை சொன்னார். நாங்கள் வனக்கல்லூரி மாணவர்களுடைய போராட்டத்தை அவருடைய கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் வனத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுவதாக சொன்னார். குறிப்பாக இன்றைக்கு மாலை ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நேற்று தகவல் வெளியானது. ஆனால் நம்ம கோவையில் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை தொடர்பு கொண்டு போகிறது. இதுவரை எங்களுக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை. தாங்கள் தொடர்ந்து அங்கேயே தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கு அரசு தரப்பில் நம்ம முயற்சி செய்தபோது அமைச்சர்கள் எல்லாம் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் முக்கியமாக இருப்பதால் அதை பற்றி பதிலளிக்க நமக்கு தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இது குறித்து தகவல் இதற்கு பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் தெரிய வரும் என்று நமக்கு தெரிகிறது. இந்த நிலையில் தான் இந்த உறுப்பினர்களெல்லாம் பேச, அதாவது வனக்கல்லூரி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கராஜன், ஜான் ஜேக்கப் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஏன்னா கேள்வி நேரத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனா ஆளுநர் சபாநாயகர் இது கேள்வி நேரம், முக்கிய பிரச்சனைகள் மட்டும்தான் கேள்வி எழுப்பணும். அதே போல அதனை தொடர்ந்து ஆளுநர் உரை மீது மட்டும்தான் விவாதம் நடைபெற இருக்கு. எனவே இந்த பிரச்சனைகள் குறித்து தற்போது பேச அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னார். இதனைத் தொடர்ந்து அந்த உறுப்பினர்கள் 2 வெளிவந்து விட்டார்கள். அவர்கள் தற்போது வாசன் அணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். வனிதா. ரமேஷ், சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த உங்களோட தகவல்களுக்கு நன்றி.